அன்னைக்கு மேரேஜுக்கு முதல் நாள் நைட்டு வந்து எனக்கு ஒரு ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பயம். ஏன்னா இப்போ இவ்வளோ எதிர்த்து நம்ம எல்லாமே எதிர்த்து பண்ணுறோம். சப்போஸ் இது கல்யாணம் பண்ணிட்டு சரியாகலை அப்படின்னா என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, அதுக்கு மேலே என்ன வாழ்க்கை எப்படி பண்ணுறது. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ அம்மா வந்து எங்கள் கூட இருக்க சொன்னால் அவங்க இருப்பாங்களா, அங்கே ஊரில் அவங்க பண்ணுறது எல்லாமே அந்த அந்த தயக்கெல்லாம் இருந்துச்சு. போகும்போது பக்கத்து ஊரில் தான் சித்தி ஊர் இருக்குது. அங்கே ஒரு கரெக்டாக சித்தி உட்காந்து அங்கே பாத்திரங்கள் விட்டுருக்காங்க வெளியே. அவங்க வீட்டு நேரம் வேகத்தடை வேற, அந்த இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வேகத்தடை வேற. இப்போ அதெல்லாம் சீராக எடுத்தது, பட் வரல. மூவியில் வரல, ரியல் லைஃப்ல இது நடந்தது. மூவில காட்டின மாதிரி அதுக்கு முதல் நாள் தான் தம்பி ஊர்ல இருந்து வந்தான். அவனுக்கு அது வரைக்கும் அவங்க மீட் பண்ணதே கிடையாது. டைரக்டா அவன் எங்க மீட் பண்றான், கோவில்ல கல்யாணத்துல தான் மீட் பண்றான். மூவிலேயே அதே தான், டைரக்டா அவங்க தான் மீட் பண்றான். பட் நைட்டு வந்து இறங்கி 2 o'clock தான் வந்தான் சென்னையில இருந்து. அன்னைக்கு தான் சொல்லி டிசைட் பண்ணிட்டு சொல்றேன், இந்த மாதிரி மேரேஜ் நம்ம நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான்னு சொல்றான். லீவ் போட்டு வரான், ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பி வரான். நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி, இப்போ விஜய் ஆண்டனி சார் ஒரு வாட்ச் போட்டிருப்பாரு, அந்த வாட்ச் சார் ஏழுமலை அவர்கள்தான். ஏழுமலை வருது, ஏழுமலையோட அதோட வாட்ச் தான். பிளஸ் அவர் போடுற ட்ரெஸ்ஸே எங்க ஊர்ல அங்க கலெக்ட் பண்ணது தான். அந்த காஸ்டியூம், இப்போ காஸ்டியூம் இருக்காங்களே அவங்க எல்லாமே வந்து அங்க கலெக்ட் பண்ணதான் எல்லாமே. மற்ற சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சேரு, இது எல்லாமே அங்க இருந்து பண்ணதுதான். பட் சொந்தக்காரங்க வந்து தம்பி கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. இந்த மாதிரி முயற்சிகள் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து யாரும் பேச மாட்டேன். ஏன்னா ஃபோன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன், எல்லாமே நான் பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். என் நம்பரே பாதி பேருக்கு தெரியாது. யாராவது ஃபோன் பண்ணா ஒரு டைம் அட்டன் பண்ணி பேசிட்டு அடுத்த டைம் வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன். இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்ற இது வந்து கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து இருந்திருக்கு. அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாம் ஓகேவா நான் கேட்டா ஓகே, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு நான் வந்து ஓகே அவங்க வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்ப நினைச்சுக்கிட்டேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள், வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திரையில வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நூறுசாமி படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இடம்பெற்ற ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் லைஃப்பில் எந்த தருணத்தில் வந்து சார் இந்த மாதிரி அம்மாவுக்கு மறுமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு, பட் ஒரு விஷயம், இந்த விஷயம் இல்லை அப்படின்னா இந்த தாட் வந்திருக்குமானே தெரியல அப்படின்னா எந்த விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? நான் வந்து என்னோட கில்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது அது வந்து ஹைண்ட்சைட் தான், பின்னால் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது தான். ஏன் அப்படின்னா, நமக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு சார் வந்து கேட்குறாரு எங்கிட்ட, இந்த மாதிரி அம்மாவுக்கு மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி சமூகத்தில் நான் வந்து வளர்ந்ததால் ஏற்றுக்க முடியல. என்னால் ஒரு அந்த அந்த ஒரு தாட்டு, அந்த ஒரு அருவருப்பு, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது. எதுவும் பதில் சொல்லலை, கிளம்பி போயாச்சு. இப்போது அதை வந்து அந்த சாரு வழியாக எங்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க அப்படின்லாம் இருக்குது. சும்மா சிம்பிளாக வந்து பையன்கிட்ட போயிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்க எப்படி என்ன மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியல. அது நினச்சி கூட பார்க்க முடியல. பட் எப்படி அது எங்கிட்ட வந்துடுச்சு, அது நான் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போனதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ற, ஆல்ரெடி கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த சார் வழியாக சொல்லலாம்னு சொல்லி நினச்சதே ஒரு பெரிய மனப்போராட்டமாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து நான் எதையுமே சொல்லாமல் போனது இன்னும் பெரிய வழி அவங்களுக்கு இருந்திருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் அப்போ என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால் அப்படியே போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் புக்ஸ்லாம் அப்போ தான் முடிச்சதுக்கப்புறம் தான் ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முற்போக்காக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் பேசுறது, எழுதுறது, இந்த மாதிரி எல்லாமே கலந்து வரும்பொழுது நான் வந்து என்னோட தாட்ஸ், என்னோட இதெல்லாம் கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து இது மறுமணன்றது இது கிடையாது. பெரியரோட ரைட்டிங்லாம் படிப்போம். அப்போ மறுமணம் அப்படின்றது வந்து ஒரு இதே கிடையாது. அவங்க தனியான ஒரு ஹியூமன் பீயிங், அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நம்ம வந்து ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு இது. பட் இதையெல்லாம் தாண்டி என்ன எது ஸ்டெப் எடுக்க வச்சது அப்படின்னா, அம்மாவுக்கு ஆல்ரெடி விருப்பம் இருந்து நான் வந்து அதை தடுத்திருக்கேன். நான் வந்து அவங்க லைஃப்பில் ஒன்று நடக்க வேண்டியதை நான் வந்து தடுத்திருக்கேன். என்னோட பதில் எதிர்பார்த்து அவங்க இருந்திருக்கிறாங்க.
அந்த ஒரு இதுதான் வந்து ஓகே அம்மாவுக்கு வந்து அந்த விருப்பம் இருந்திருக்கு, நம்ம இனிஷியேட் பண்ண பேசி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு கொண்டு போனது அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் தான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நான் என்னென்னவோ பண்ணியிருக்குன்னு தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு தெரியுது. சரி இனிஷியேட் பண்ணி பார்ப்போம், பேசி தான் பார்ப்போமே இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுக்கப்புறம் தான் அதை பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சார். சார் இப்போது அம்மாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலான்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டீங்க. அப்போது அந்த சமயத்தில் ஊர் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கு இல்லையா? அந்த அழுத்தத்தில் நீங்கள் முக்கியமாக எதிர்கொண்ட ஒரு பெரிய விஷயம் என்னவா பார்க்குறீங்க? இந்த மாதிரி இப்போது சில ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமையினால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொண்ட கொடுமைகள் இல்லை இன்னல்கள் என்ன சார்? இல்லை, எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு எதிர்ப்புகள் வந்து வரலை. அது ஒரு முக்கியமான காரணம் நாங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா நாங்கள் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து எங்களுக்கு படிக்க வச்சது எல்லாமே வந்து அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே வேலை பார்த்து தான் அவங்க வந்து படிக்க வச்சாங்க. யாருக்கிட்டையும் வந்து உதவின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் போய் நாங்கள் எதுவுமே கேட்டுக்கிட்டது கிடையாது, வாங்கிக்கிட்டது கிடையாது, எதுவுமே பண்ணதில்லை. இப்போ நாங்கள் காலேஜ்லேருந்து ஊருக்கு வரோம் அப்படின்னாலும் ஒரு சில டைமில் பஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு லாஸ்ட் பஸ் கிடைக்கல அப்படின்னா 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கே நாங்கள் நடந்து தான் வருவோம். ஊரில் நிறைய பேர் பைக் வச்சிருக்காங்க, ஊரில் எல்லாரும் சொந்தக்காரங்க தான். இப்போ யாருக்கே ஃபோன் பண்ணி சொன்னாலும் இல்லை வர சொன்னாலும் வந்து கூப்பிட்டு போவாங்க. பட் அந்த இடைஞ்சலே நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து தான் வருவோம். நான் சப்போஸ் தம்பி வீட்டில் இருந்தானா அவன் வந்து கூப்பிட்டு போவான், நான் வீட்டில் தான் அவன் வந்து கூப்பிட்டு வருவான். அப்படி இல்லைன்னா நாங்கள் நடந்து தான் வருவோம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததால இவங்க இதில் வந்து பெருசாக யாரும் தலையிட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் அந்த டைமில் படிச்சுட்டு வெளியே வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்குது நாங்களாக தான் இருந்தோம். ஓகே, இவனை வந்து நல்லா, அது இல்லாமல் ஸ்கூலில் வந்து நான் ஸ்கூல் செகண்ட் மார்க், அந்த விரிவுன்னு ஒரு பெரிய ஸ்கூலில் அந்த ஏரியாவில் இதெல்லாம் படிக்கிற பசங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால பெருசாக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன செய்யணும்னு கேட்டுக்க மாட்டாங்க. அப்படி கேட்குற ஒரு சிலது உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். அதனால் எங்ககிட்ட யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க, ஊரில் யாரும் எங்களை இது பண்ணலை. பட்டு சொந்தக்காரங்க வந்து தம்பிக்கிட்ட அம்மா கிட்டலாம் பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. இந்த மாதிரி முயற்சிகள் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து யாரும் பேச மாட்டேன். ஏன்னா ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், எல்லாமே நான் பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். என் நம்பரே பாதி பேருக்கு தெரியாது. யாராவது ஃபோன் பண்ணால் ஒரு டைம் அட்டன் பண்ணி பேசிட்டு அடுத்த டைம் வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன். அதனால் எங்கிட்ட பேச மாட்டாங்க. நான் வந்து அந்தளவுக்கு எமோஷனலி யாரு கூடயும் அட்டாச்சும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் யாரு கூடயுமே. பட் தம்பி வந்து எல்லாரு கூடயும் அட்டாச்சு. அவன் மொத்தம் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே வந்து தம்பி பக்கம் தான் போயிருக்கு. அவன் வந்து எல்லார்ட்டையும் ஊன்னு கேட்டுட்டு அவன் வந்து எல்லா அடியும் அவன் தான் வாங்கியிருக்கான் சொல்ல போனா. அது கூட சொல்லிட்டு இந்த மாதிரி சித்தி ஃபோன் பண்ணாங்கடா, இந்த மாதிரி பெருமா ஃபோன் பண்ணாங்கடா, அக்கா ஃபோன் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லுவான். அது அவன்கிட்ட சொல்லுவான், இது மாதிரி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கிட்ட பேசலாம், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி பேச்சு அளவில் தான் வந்து எதிர்ப்புகள் வந்திருக்கே தவிர நம்ம மூவில காட்டுற மாதிரி இது வரல. பட் ஊர்ல இருந்து யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் ஆனால் பேசிப்பாங்க, நமக்கு அந்த மென்டல் இது இருக்கு இல்லைங்களா, அந்த இது இருக்கும். பட் நம்ம கிட்ட வந்து இது பேச கிடையாது நேரம். ஏதாவது ஒரு சூழல்லையோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயோ வந்து நம்ம அவசரப்பட்டுட்டோமோ இல்லை தப்பு பண்ணிட்டோமோ, யார் சொல்றதையும் கேட்காம இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்க யோசிச்சது உண்டா சார்? அது வந்து நான் யோசிச்சிருக்கேன். கல்யாணம் இது டிசைட் பண்ணியாச்சு மேரேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதான் நான் வந்து அம்மா ஒரு 2 வீக்ஸ், அம்மா வந்து 2 வீக்ஸ் ஆகுது அவரை பார்த்து. நான் வந்து ஒரு மண்டே போகிறேன் மீட் பண்ணுறதுக்கு. மண்டே பார்த்துட்டு அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டோம் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 டேட்ஸ் சொன்னாங்க. ஒரு நாள் கழிச்சு ஒரு டேட்டு, இன்னொரு டேட்டு 2 months கழிச்சு. இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை 2 months கழிச்சுலாம் வேலைக்கு ஆகுது, உடனே பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். மூவிலே அதே மாதிரி தான் வரும். அன்னைக்கு மேரேஜ் முதல் நாள் நைட்டு வந்து எனக்கு ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பயம். ஏன்னா இப்போ இவ்வளோ எதிர்த்து நம்ம எல்லாமே எதிர்த்து பண்ணுறோம். சப்போஸ் இது கல்யாணம் பண்ணிட்டு சரியாகலை அப்படின்னா என்ன பண்றது, என்ன செய்யறது, அதுக்கு மேல என்ன வாழ்க்கை எப்படி பண்றது. நாங்க வந்து இங்க இருக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப அம்மா வந்து எங்க கூட இருக்க சொன்னா அவங்க இருப்பாங்களா, அங்க ஊர்ல அவங்க பண்றது எல்லாமே அந்த தயக்கெல்லாம் இருந்துச்சு, ஹெசிடேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ நெல்சன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து தெளிவா சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டைம் நம்ம ட்ரை பண்றோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் திரும்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது மாதிரி பேசியிருப்பேன். அதுக்கு வந்து நெல்சன் என்ன திட்டினாரு, அது எதுக்கு நீ சொல்ற, இப்போ கல்யாணம் இப்போ பண்றாங்க, இப்போ பிடிச்சிருக்கு, இப்போ கல்யாணம் பண்றாங்க, அடுத்து ஏதாவது பிரச்சனை வருது, பிடிக்காம போகுது அப்படின்னா பிரிஞ்சு வந்துட்டு அடுத்து வேற எதை பார்க்க வேண்டியது, அதுதான் நேச்சுரலான ஒரு இது. நீ எப்படி அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி நான் பண்ணிட்டேன், சமூகத்துக்காக நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தி நீ எதுக்கு ஒன்றா இருக்க வைக்க முடியும்? இப்போ நம்ம இப்போ பண்றது இது சரியா? நீ எதுக்கு ஒரு ஓல்ட் லைஃப் எதுக்கு இப்போ இப்பயே உட்காந்து பார்க்குற? இப்போ இன்னைக்கு நடக்குது, அடுத்த வாரம் நடக்குது, அடுத்த அப்படி பிரிச்சு பாரு. ஓல்ட் லைஃப் ஓல்ட் பிக்சர் இப்போ நீ பார்க்காத. அது மாதிரி எல்லா டைம்லயும் ஓல்ட் பிக்சர் தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீ ஒன்று பண்ற, பிடிச்சிருக்கு, அது சரியா இருக்கு, பண்ணு, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இது இருந்திருக்கு, தயக்கம் இருந்திருக்கு பண்றதுக்கு. ஓகே சார், ஒரு 2-3 நபர்களை நீங்கள் வந்து சந்தித்ததா நான் வாசித்தேன், கேள்விப்பட்டேன். அதில் ஒரு நபரை பார்த்து உங்களுக்கு பிடிக்காமையும் போச்சு, அதுக்கப்புறம் ஏழுமலை அவர்கள் வந்து சந்தித்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, திருமணம் பண்ணதா சொன்னீங்க. அவ்வளோ பிடிச்ச காரணம் என்ன அவர்? இல்லை, நமக்கு மற்ற முன்னால் ஒரு 3 பேர் பார்த்தோன்னு சொல்லி சொன்னாலே அவங்க வந்து வேறு வேறு ஊர், ரொம்ப டிஸ்டன்ஸு, யாரும் எதுவுமே தெரியாது. நான் பேசுனதும் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இது ஒருத்தர் மட்டும் மீட் பண்ணி பேசியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பட் அம்மாவுக்கு ஓகேனா பண்ணுங்கிற மாதிரி இது பண்ணோம். பட் இவங்க வந்து பக்கத்து ஊரே, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அண்ட் அம்மாவுக்கு இன்னொரு எமோஷனல் சப்போர்ட் அங்கே மோச்சராணி அவங்க இருக்காங்க, ஒரு சர்க்கிள் அங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து தனியாக போயிட்டு அவங்க தனியாக ஒரு எங்கேயுமே தெரியாத ஒரு இடத்துல இருக்காமல் இன்னொரு கூட கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்றது ஒரு இது. பட் இவர் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் இல்லாதவராக இருந்தார். அந்த மாதிரி பேசுறது நல்லா பேசினாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கும் ஒரு பெருசாக இது இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸுக்காக பக்கத்துலேயே இருக்காங்கன்றதுக்காக. இப்போ ஊர் இப்போ பேசுது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, எனக்கு வந்து ஓகேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் இப்போதைக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால ப்ரொசீட் பண்ணியாச்சு. சார், படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட கேரக்டருக்கு வந்து இவ்வளோ நாளாக நான் பசங்க கூட வாழ்ந்த இந்த வீட்டில் வந்து நாளைக்கு நான் வந்து வேறு யாரோ ஒருத்தர் மாதிரி வரணும், நான் இன்றைக்கி தான் பசங்க கூட உட்காந்து கடைசியாக சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தயக்கம், ஹெசிடேஷன்லாம் வரும். அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தயக்கமோ, நான் பசங்களை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கோ, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிந்தனைகள்லாம் இருந்துச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு? இல்லை, அது இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ கிளைமேக்ஸில் வச்சிருக்கிறது இல்லாமல் முன்னாலேயே டிஸ்கஸ் நாங்கள் அப்பப்போ பண்ணியிருக்கு. இப்போது கல்யாணம் பண்ணிட்டு போனால் அங்கே நாங்கள் வரப்போகிறோம், இப்போவும் அதான் நடக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் நடக்குது. அப்பா இப்போ வந்து நாங்கள் இங்கே வீட்டுக்கு வரும், தம்பி வந்து கூப்பிட்டு வருவோம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அப்பா வந்து கூப்பிட்டுக்கிறாரு, நாங்கள் பஸ் போய் இறங்கணும்னா எங்கள் ஊருக்கு பஸ் எல்லா டைம்லையும் இருக்காது. இப்போ அப்பா வந்து கூப்பிட்டுக்கிறாரு, அங்கே தான் சாப்பிட்றோம், அங்கே தான் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து முன்னாலே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான். அதனால் எந்த ஒரு இதில் பக்கத்துலேயே தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மூவியில் காட்டுற அளவுக்கு நமக்கு ரியல் லைஃப்பில் இல்லை. பட் மூவியில் அது காட்ட வேண்டியதா தேவை இருந்தது மூவியில். பட் ரியல் லைஃப்பில் வந்து மூவில காட்டின மாதிரி அதுக்கு முதல் நாள் தான் தம்பி ஊர்ல இருந்து வந்தான். அவனுக்கு அது வரைக்கும் அவங்க மீட் பண்ணதே கிடையாது. டைரக்டா அவன் எங்க மீட் பண்றான், கோவில்ல கல்யாணத்துல தான் மீட் பண்றான். மூவிலேயே அதே தான், டைரக்டா அவங்க தான் மீட் பண்றான். பட் நைட்டு வந்து இறங்கி 2 o'clock தான் வந்தான் சென்னையில இருந்து. அன்னைக்கு தான் சொல்லி டிசைட் பண்ணிட்டு சொல்றேன், இந்த மாதிரி மேரேஜ் நம்ம நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான்னு சொல்றான். லீவ் போட்டு வரான், ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பி வரான். 2 o'clock வந்து இறங்கினா அதை கூப்பிட்டு வரும்போது மட்டும் அந்த ஊர் வழியா வந்து இதா அவங்க வீடு அப்படின்னு காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அம்மா வளர்ப்புற வீடு. அது மாதிரி வீட்டை மட்டும் பைக்ல போகும்போது இதை மட்டும் காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறது ஒரு 1 hour மாதிரி தான் இருந்துச்சு. 4 o'clock திரும்ப கிளம்பிட்டோம். தூங்கணுமா இல்லையா ஞாபகம் இல்லை, அப்படியே அந்த நைட் போயிடுச்சு. திரும்ப 4 o'clock அப்படியே நாங்க கிளம்பி வந்துட்டோம். 3 பேர் அந்த பைக்ல படத்தை பாக்குறீங்களா, ரியல்ல அதே பைக்கு 3 பேர் அதே மாதிரி. சார், இப்போ அதான் கேள்வி என்னன்னா, படத்தில் வந்து உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கிற கதையாக இருந்தால் சில விஷயங்கள் உண்மையாக கட்டுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உண்மையாக கட்டுவாங்களோ கட்டுவாங்க. இவர் எல்லாத்தையுமே உண்மையாக கட்டியிருக்காரு சசி சார். போட்டிருக்க சட்டை, யூஸ் பண்ணுற வண்டி, வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் படத்தில் உண்மையாக நீங்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குது? நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி, இப்போ விஜய் ஆண்டனி சார் ஒரு வாட்ச் போட்டிருப்பாரு. ஆமாம், அந்த வாட்ச் சார் அவர் ஏழுமலை அவர்களதா? ஏழுமலை அவருது. ஏழுமலையோட அதோட வாட்ச் தான். பிளஸ் அவர் போடுற ட்ரெஸ்ஸே எங்க ஊர்ல அங்க கலெக்ட் பண்ணது தான். அந்த காஸ்டியூம், இப்போ காஸ்டியூம் இருக்காங்களே அவங்க எல்லாமே வந்து அங்க கலெக்ட் பண்ணதான் எல்லாமே. மற்ற சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சேர், இது எல்லாமே அங்கிருந்து பண்ணது தான். சார், இப்போ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் அந்த யூடியூபர்ஸ் ஃபேமிலி வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் கலவரம் பிரச்சனைகள் இல்லாமல் நடந்த மாதிரி நடந்துடுச்சு. பட் ஆக்சுவலாக என்ன சார் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் அன்றைய நாளில் என்ன நடந்துச்சு கல்யாணம் நடந்த அன்னைக்கு? இப்போ கல்யாணம் இப்போ 4 o'clock நாங்கள் மார்னிங் எழுந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு மேலே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டு வாங்கிட்டு கிளம்புறப்பே சொல்லிட்டு இல்லை, இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அது வரைக்கும். சரி, என் மாமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சின்ன வயசுல இருந்து, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, கூடவே எல்லாமே அவர் பார்த்துருக்காரு எனக்கு. ஆனால் படத்தில் காட்சிப்படுத்தல, சினிமாவுக்கு படத்தில் மாமா வந்து வேற. மாமா படத்தில் ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃப்ல வந்து அம்மாவுக்கு வந்து இல்லை, மாமா வந்து தம்பி, அம்மா வந்து அக்கா. பட் படத்தில் வந்து மாமா படத்தில் வர ஆமா வந்து அண்ணன், எல்லாருக்கும் அண்ணன். பட் ரியல் லைஃப்ல வேற. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸாக எல்லாமே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அதனால இன்ஃபார்ம் பண்ணி திட்டுவாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு கர்ட்டசி, ஒரு இதுக்கு சொல்லணும் அப்படின்னு எல்லா தயக்கத்தையும் தாண்டி நான் ஃபோன் பண்ணிட்டேன். விவேக் பண்ண சொன்னா நீ பண்றனா இல்லை நீ பண்ண அப்படின்னு சொல்லி திட்டான்.
அது பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு வச்சுட்டு நாங்கள் 3 பேர் தான் கிளம்புறோம். ஆ போகும்போது பக்கத்து ஊரில் தான் சித்தி ஊர் இருக்குது. அங்கே ஒரு கரெக்டாக சித்தி உட்காந்து அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க வெளியே. அவங்க வீட்டு நேரம் வேகத்தடை வேற, அந்த இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வேகத்தடை வேற. இப்போ அதெல்லாம் சீனா எடுத்தது, பட் வரல. ஓகே ஓகே ஓகே. மூவில வரல, ரியல் லைஃப்ல நடந்தது. வேகத்தடை வேற, 3 பேரும் போறோம். அப்ப தெரிஞ்சிருச்சுங்க, தெரிஞ்சு அந்த கோயில் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். போக போக அங்க போய் நிறுத்தும் போது விடிஞ்சிருச்சு. அது நிறுத்திட்டு அந்த இதுல வர மாதிரி கோயில் வந்து பூட்டி இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா பூசாரி வந்துட்டாரு. பட் பூசாரி வந்துட்டாருங்க, வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அப்பாவோட பைக்லயும், நாங்க 2 பேரும் இதுலயும் வீட்டுக்கு அங்க போயிட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்லோவா மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு பிரச்சனை இல்லாம. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வாங்கி அதில் எங்க ஊருக்கு போகல, ஏன்னா எலெக்ஷன் டைம் அங்க நிறைய பேர் இருந்ததால எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. சரி, இதுக்கு இது எல்லாத்தையும் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்க மஞ்சபுத்தூர் அப்பா ஊருக்கு போயிட்டோம். இப்போ அங்க சாப்பிட்டுட்டு தான் நாங்க 2 பேர் ஊருக்கு வரும்போது தான் வீடு பூட்டி இருக்கு. ஓகே, வேற ஒரு பூட்டு போட்டு. அதுக்கப்புறம் தான் வெளியே கேட்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து பூட்டு போயிட்டாரு, சாவி அங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அது விவேக் போய் சண்டை போட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, அதுக்கப்புறம் யாரும் வந்து எதுவும் பேசல. நாங்கள் கிளம்பிட்டோம், ஊருக்கு கிளம்பிட்டோம். மற்றபடி போலீஸோட தேவையோ எதுவுமே அதெல்லாம் தேவையில்லைங்க, தேவைப்படலை. ஆனால் வந்து ஆக்ஷனாவோ இல்லை வெளிப்படையோ எங்ககிட்டயோ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணலை. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே பழகிட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவோட தங்கச்சி அக்கா எல்லாருமே வந்து அப்பா க்ளோஸ். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவாங்க, கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ பாட்டி சமைச்சு இங்கே கொடுத்து அனுப்புறது, இங்கே வர்றது, இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் தான் அந்த வீட்டுக்கு ரசம் போய் அந்த மாதிரி வந்து இப்போ அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே. சார், இப்போ நமக்கு வந்து எல்லாமே சுமூகமாக நடந்துருச்சு சார். சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே நல்லா நடக்குது இல்லைங்களா? ஒருவேளை இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இருந்தது, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க. நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் பட் அவங்க எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியமாக துணிச்சலாக யார் வந்தாலும் எதிர் வந்தாலும் எந்த கேள்வி வந்தாலும் எதிர்கொள்றது தயாராக இருந்தாங்க? அவங்களுக்கு அந்த மனதைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இப்போ இது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இப்போது நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ நானும் விவேக்கும் வந்து ஸ்கூல் படித்ததோட சரி, அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் போய் தங்குறது தான். அந்த ஊருக்கு எங்களுக்கு எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது. பட் அம்மா வந்து பிறந்ததுலேருந்தே அதே ஊரில் தான் இருக்காங்க. முதல் கல்யாணம் பண்ணதும் அதே ஊர், அது காதல் திருமணம் தான். அதே காதல் திருமணம் எதிர்த்து தான் பண்ணியிருக்காங்க, வீட்டை எதிர்த்து தான் பண்ணியிருக்காங்க. வீட்டை எதிர்த்து ரொம்ப சண்டை போட்டு அதே பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க 45 இயர்ஸ் அவங்க லைஃபே அதுதான், சொந்தக்காரங்க அவங்க உலகமே அதுதான். பட் அப்படி இருக்கும்போது அதையும் எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை இருந்திருக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு துணை தேவைப்படுது. ஓகே, வாழ்க்கை தனியாக வாழ, அதை தான் வந்து சசி சார் வந்து படத்தை வழியாக கரெக்டாக கன்வே பண்ணிருக்காரு. இருந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இவங்க சின்ன வயசில் ரெபலாக இருந்திருக்காங்க. எனக்கு அது எப்போ தெரிஞ்சதுன்னா, இப்போ நான் தமிழில் புக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரைட் டு மேரி, நீங்கள் இங்கிலீஷில் இருக்கு இல்லைங்களா, அந்த ரைட் டு மேரி புக்கும் தமிழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து என்னோட காலேஜ் டைமுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, அதில் வந்து முடிச்சிட்டேன். ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸில் 2 நரேட்டிவ்ஸ் எழுதுற மாதிரி பண்ணுறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் நரேட் பண்ணுற மாதிரியும், அம்மான்ற சாப்டரில் அம்மா அவங்க நரேட் பண்ணுற மாதிரியும் எழுதுறேன். இப்போ அவங்க சின்ன வயசில் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க அதெல்லாம் வந்து ஃபோன் ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. கால் பண்ணி நான் பேசி எனக்கு என்ன தேவையோ நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டேட்டா. இப்போ அதெல்லாம் கேட்கும் போது தான் தெரியுது அவங்க சின்ன வயசுலேருந்து ரெபலாக இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் எதிர்த்து பண்ணுறது, எதிர்த்து பேசுறது, அன்கன்வென்ஷனலாக பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்காங்க. அதுதான் வந்து இப்போ இந்த ஒரு இதை எதிர்த்து பண்ணுறதுக்கான துணிச்சல் வந்து அவங்ககிட்ட இருந்திருக்கு. இப்போ நானும் விவேக்கும் வந்து, நானும் தம்பி வந்து ஒரு தடையாக தான் இருந்திருக்கு. நாங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துருப்பாங்கன்னு இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நாங்கள் தடையானது எங்களோட பிரச்சனை. அதனால தான் வந்து நான் பண்ணுறதுக்கு வந்து நான் திரும்ப மேரேஜ் பண்ணி வச்சது கில்ட்டால அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். அம்மா வந்து அவங்க தனியாக ஒரு இதில் இருக்காங்க. சார், சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய விடோஸ் இருக்காங்க, குறிப்பாக பெண்கள் சொல்லணும்னு வச்சுங்களேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எதிர்கொண்ட சந்தித்த அநீதிகள் இல்லை துன்பங்கள், அவங்க சைக்காலஜிக்கலாகவும் சரி இல்லை சொசைட்டி ரீதியாகவும் சரி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ண சொல்ல முடியுங்களா? இல்லை, நான் அப்சர்வ் பண்ணது அப்படின்னா மூவியில் வந்து எல்லாமே சசி சார் வந்து அதை கடத்தியிருக்காரு. சின்ன சின்ன ஃப்ரேம்லேயும் வந்து அதை வச்சுருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா சாங், அது அம்மா தான் சாங், ஃபஸ்ட்டு சாங்கில் வந்து ரோட்டில் 2 கப்புள் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போவாங்க. இவங்க தண்ணி பிடிக்க போயிட்டு டக்குன்னு ஓடி வந்து மறைஞ்சிப்பாங்க. இப்போ அது வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து மேரேஜ் வந்து வச்சுருக்காரு.
மேரேஜ் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சிருக்காரு. அப்படின்னா தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க, சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. பட் அது மட்டும் கிடையாது. நீங்கள் எங்கள் வீடு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வீடு. பஸ் ஏறாருன்னு வெளியூர் போகிறோம்னா எங்கள் வீட்டை தாண்டி இப்படி தான் போய் இங்கே தான் பஸ் ஏறணும். இப்போ யாராவது மார்னிங் டைமில் பஸ் ஏறவோ இல்லை எதுக்காவது எங்கேயாவது போகிறதுக்கு போகும்போது இவங்க முன்னால் போனாலே அது வந்து அபசகுணம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டோ காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டோ அது ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இப்போ அந்த டைம்லேயே அவங்க வெளியே போக மாட்டாங்க. அம்மா நான் அதுக்கப்புறம் இந்த பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது எல்லாம் தம்பி சண்டை போட்டிருக்கான். அது இதுக்கு ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ படத்தில் வந்து நான் பொட்டு வச்சதுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. பட் தம்பி வந்து உனக்கு வைக்க பிடிக்குன்னா வையன், யார் என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டிருக்கான். இப்போ நிறைய இது கேட்பாங்க, நான் சொன்னோன்னு தம்பி ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து எதிர்க்கிற மாதிரி இது பண்ணிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்ல தம்பியே வந்து வேற தம்பி வந்து வேற கேரக்டர். ஓகே நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அவன் வந்து படிக்காமலே அவன் வந்து அவனும் படிப்பான், ரீடிங் அவங்ககிட்ட இருக்கு. பட் அதுக்கு முன்னாலேயே வந்து அவன் நான் அந்த கேள்வி முன்னால கேட்டது கிடையாது. ஏன் நீ பொட்டு வச்சா என்ன பூ வச்சா என்ன நான் வந்து கேட்டது கிடையாது. அவன் கேட்டிருக்கான், அவன் வந்து வாங்கி கொடுத்துருக்கான், வச்சிருக்கான். அந்த அளவுக்கு அவன் வந்து வேற மாதிரி ஒரு இதுல இருப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த இதில் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் மற்ற எல்லாமே சொல்லியிருப்பாரு, சின்ன சின்ன டைலாக்லேயே சொல்லியிருப்பாரு. இப்போ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இது கட்டணும், டாய்லெட் ரெஸ்ட் ரூம் கட்டணும். அதுக்கு முன்னால் வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது, வெளியே தான் போகணும். அதுவும் இருட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்துடணும். இப்போ இந்த மாதிரி நிறையா இது எல்லாத்தையுமே வந்து அவர் கொண்டு வந்துட்டார். சசி சார் வந்து படத்தில் அவ்வளோ இதாக, அதே எனக்கு பிரமிப்பாக இருந்தேன். கேரக்டர் டிசைன் எல்லாமே அந்த அளவுக்கு அப்படியே வந்திருக்கும். அது இது எல்லாமே பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். சார் ஒருவேளை இப்போ உங்கள் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒத்துக்காமல் போயிருந்தா இந்த கல்யாணமோ இல்லை இந்த வாழ்க்கையோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்குமா? இப்போ தம்பியோ இல்லை நானோ? ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நான் இனிஷியேட் பண்ணேன். பட் தம்பிக்கு அந்த இது இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. ஓகே, நான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து இதை பற்றி யோசிக்காதப்ப, இதை பற்றி பேசாதப்ப, அவன் பற்றி கண்டுக்காதப்ப அவன் தான் பூ வச்சுக்க பொட்டு வச்சுக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த ஒருத்தவன். அண்ட் அம்மாவுக்கும் என் தம்பிக்கு வந்து ரொம்ப எமோஷனலி அட்டாச்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எனக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சொல்ல முடியாது, கொஸ்டின் மார்க் தான். இப்போ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன், தம்பி வந்து வேணான்னு சொல்லியிருந்தா அம்மா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து விட்டுருப்பாங்க. பட் தம்பி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தேன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து அப்படி தோணுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு இதுதான். பட் இந்த நல்ல வேலையை நாங்கள் 2 பேருமே நான் வந்து தம்பி அப்படிதான் இருந்திருக்கான். நல்ல வேலை நான் வந்து மைண்ட் மாதிரி நான் திருந்திட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஆக்சுவலா தம்பி சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருக்கான். அவன் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற எதுக்கு போனா ஓகே சொல்லிருப்பான்னு தான் தோணுது. நான் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் தான் மாறி மனம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு டைம் எடுத்திருக்கு அப்படின்னு தோணுது. பட் படத்துல வந்து தம்பி உனக்குன்னு 4 வருஷம் ஆகும் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி தோணுது படத்துல. பட் ரியல் லைஃப்ல ஆப்போசிட் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு அம்மா இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை, அம்மா இப்படி இருந்து நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம், பார்த்த விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு சரியா ஞாபகப்படுத்த முடியல. நாங்கள் போகும்போதெல்லாம் உட்காந்து பேசுவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம். அது எல்லாமே வழக்கம் போல் இருந்திருக்கு. இதில் காட்டுற மாதிரி அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஒரு செல்ஃபி காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அப்பா கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்ற இது வந்து கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து இருந்திருக்கு. அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஓகேவா நான் கேட்டால் ஓகே எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு நான் வந்து ஓகே அவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்போ நினச்சிக்கிட்டேன். அப்பாவுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு இங்கே பேச கேட்காம போனதால அப்பா வந்து பேசுறது கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. அது வந்து அவங்க வந்து எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டாங்க, பேச நிறுத்திட்டாங்க. பட் அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நான் பேசி ஆகணும், நான் அவங்ககிட்ட பேசணும், அவங்களும் எனக்கும் பொண்ணு தான், நான் வந்து பேசணும்னு சொல்றாங்க. பட் அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது, இவங்க எனக்கு அவங்க பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அப்பா என்ன பண்றாரு, அம்மாவை கூப்பிட்டு போறாரு அவங்க இருக்க ஊருக்கு. கூப்பிட்டு போயிட்டு தெரு முட்டில் நின்றுட்டு நீ போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க நிக்கிறாரு. இப்போ வேற ஒரு இதா இருந்தா என்ன பண்ணுவேன், அவ என் பொண்ணே கிடையாது, விட்டு ஓட்டா நீ என்ன அவளை பொண்ணுன்னு கொண்டாடுற, உனக்கு எதுக்கு பொண்ணு, என்ன சொந்தம் கொண்டாடுற, நீ போவாத பேசாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இவர் என்ன பண்றாரு, இவர் பேசல அப்பயும். சரி, இவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. நீ சரி அது உன்னோட இது, நீ பேசாட்ட போ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்து, எனக்கு பிடிக்கல பட் அது நீ பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அதை கொண்டு போய் விட்டு அவங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி அப்பாவை கண்டிப்பா நான் பேச வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறாங்க, எனக்கு போட்டோலாம் எடுத்து அனுப்புறாங்க. பார்த்துட்டு அப்பாவை கண்டிப்பா நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அதை எங்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கிட்ட தம்பிக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க.
இப்போ இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இப்போ எவ்வளவு டிஃபரன்சஸ் என்ன இருந்தாலும் அந்த ஒரு இருக்கும்போது ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த இதெல்லாம் நடக்கும். சார் வந்து பாத்தீங்கன்னா படத்துல மொழி இன்ஸ்டியூட் வந்து நடத்துற மாதிரி ஒரு காட்சி காட்டியிருப்பாரு. அதாவது ஒரிஜினலா உங்களோட இன்ஸ்டியூட் தானே சார்? எஸ், இதை சொல்லவே இல்லை பாத்தீங்களா நீங்க? நான் என்னென்ன ஒரிஜினலா காட்டியிருக்காருன்னு கேட்டேன். ஒரிஜினலா இது ஒன்று இருக்கிறது மறந்துட்டு பாருங்க. இது முக்கியமான ஒரு இது மொழி அகாடமின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு. IELTS PT இங்கிலீஷ் ட்ரைனிங் பண்றோம். அது நான் வந்து நான் தான் ஃபவுண்டர், அதுக்கு ரன் பண்றது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது உண்மையாலுமே இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா உங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சசி சார் கிட்ட வந்து ஒரு விதை விழுந்து, சசி சார் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருந்திரளான ஒரு மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலந்துரையாடல், ஒரு உரையாடல் வந்து நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். டாக்டர் MGR பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி. இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் MGR யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.